பொண்டாட்டி புள்ள கூட வாழ தெரியாதவெல்லாம் சண்டை போட வந்துட்டான்னு ஏளனப்படுத்திய கணவன் மனைவி 2 பேரும் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் கொலைகாரனாக மாறியதன் பின்னணி என்ன? வழக்கமான வாய் சண்டைதானே என அசால்ட்டாக நினைத்திருந்த பகுதிவாசிகள் அது இரட்டை படுகொலையில் முடியும் என கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. இதே பகுதியில் 2 குழந்தைகளோடு நிம்மதியாக வாழ்ந்து வந்த தம்பதியை நடு ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார் அவரின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த குடும்பஸ்தன். நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். சென்னை ஈசிஆரில் உள்ள காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன் என்கிற பார்த்தசாரதி. மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த பார்த்திபனுக்கு ஜமுனா என்கிற மனைவியும் குழந்தையும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த ஜமுனா குழந்தைகளுடன் சைதாப்பேட்டையில் வசித்து வந்துள்ளார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மற்றொரு மீனவரான சுசில் என்பவரின் குடும்பம்தான் காரணம் என பார்த்திபன் ஆழமாக நம்பியுள்ளார். காரணம் 32 வயதான சுசிலுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொடர்பு உள்ளது என பார்த்திபன் சந்தேகித்துள்ளார். இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு ஜமுனா பிரிந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக பார்த்திபனுக்கும் சுசிலுக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அப்போது சுசிலின் மனைவி கிரிஜா, குடும்பத்துடன் வாழ வழியில்லாதவனெல்லாம் என் புருஷனோட சண்டைக்கு வந்துட்டான் என ஏளனமாக பேசி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பார்த்திபன் அவர் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சுசிலையும் அவருடைய மனைவி கிரிஜாவையும் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காணத்தூர் காவல்துறையினர் கொலையாளி பார்த்திபனை கைது செய்துள்ளனர். உயிரிழந்த தம்பதிக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 பிள்ளைகள் உள்ளதால் அப்பகுதியினர் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்து போயுள்ளனர். பேரன் முன்பு நடந்த அவமானத்தை சரி செய்ய தாத்தா செய்த சம்பவம் மிகவும் கொடுமையானது. அப்படி என்ன செய்தார் அவர்? புதுச்சேரியில் பேரன் முன்பு தாக்கிய நபரை உறவினர்களுடன் சென்று தாத்தா சரமாரியாக உதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது பேரனுடன் அன்னதானம் பெற வந்தபோது வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தனியார் நிறுவன ஊழியர்கள் கரண்டியால் ஆறுமுகத்தை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பேரன் முன்பு நடந்த தாக்குதலை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த தாத்தா உறவினர்கள் சிலரை அழைத்துச் சென்று தனியார் நிறுவன ஊழியரை தாக்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டது. திருப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரின் மகன் தீபக் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் உணவு இடைவேளையின் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. மூக்கில் நுரை தள்ளி மயங்கி விழுந்தவரை திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சென்று பரிசோதித்த போது வரும் வழியிலேயே மாணவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மாணவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்தனர். ஆசிரியர் அடித்ததால் மாணவர் உயிரிழந்ததாகவும் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து வரவில்லை என்றும் உறவினர்கள் கூறினர். அரிசிக்கடை உரிமையாளர் கடத்தல், சிறையிலிருந்து வெளியே வந்த நபர் பழிவாங்க செய்த நடவடிக்கை என்ன? சென்னையில் 2 லட்சம் ரூபாய் கேட்டு அரிசி கடை உரிமையாளர் கடத்தப்பட்ட வழக்கில் முன்னாள் ஊழியர் கைது செய்யப்பட்டார். பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்த்குமார் நடத்தி வரும் அரிசி கடையில் பணிபுரிந்த ஓட்டுநர் சேகர் என்பவர் அரிசி மூட்டையாக கடத்திய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த சேகர் புகார் கொடுத்த உரிமையாளரிடம் 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் கொடுக்க மறுத்த உரிமையாளரை சேகர் கடத்தியதாக கடையின் மேலாளர் அளித்த புகாரில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். சேகரின் செல்போன் நம்பரை கொண்டு எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த உரிமையாளர் ஆனந்த்குமாரை போலீசார் மீட்டனர். கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் சேகர் மற்றும் அவரது கூட்டாளி 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கேரளாவில் கால்வாயில் பள்ளி வாகனம் கவிழ்ந்ததில் 21 மாணவர்கள் காயமடைந்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பூவத்தூரில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்தது. 21 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாணவர்கள் சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டிவனம் அருகே வெறிநாய் கடித்ததில் 3 பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதூர் கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 6ஆம் வகுப்பு மாணவி உள்ளிட்ட 3 சிறுவர்களை வெறிநாய் துரத்தி கடித்ததாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த அவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது போதையில் ரயில் நிலையத்தில் ஒரு நபர் செய்த காரியத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. போதையில் இப்படி செய்யலாமா? என்ன நடந்தது? மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தில் மது போதையில் ஒருவர் தண்டவாளத்தில் படுத்திருந்தார். இதனால் அங்கு சில மணி நேரம் உள்ளூர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அவரை வெளியேற்றிய பிறகு ரயில் சேவை சீரானது. திடீரென பற்றி எரிந்த வாகனம், கொழுந்துவிட்டு எரிந்த தீ. என்ன நடந்தது? எங்கு நடந்தது? உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் உள்ள கோட்வாலி பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கனரக வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் பல முயற்சிகளுக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் மோதி சாலையோர மின்கம்பம் 2ஆக உடைந்தது. கெஞ்சியா பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர்கள் கட்டுப்பாட்டை இழந்தனர். அவர்களது இருசக்கர வாகனம் சாலையோர மின்கம்பத்தில் மோதியது. இதனால் மின்கம்பம் 2ஆக உடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நீதிமன்றத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல். வெளியேற்றப்பட்ட ஊழியர்கள். எங்கு நடந்தது? திருச்செந்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் வழக்கம் போல் பணி நடைபெற்று வந்த நிலையில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டு சுமார் 8 பேர் கொண்ட வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையின் 2வது டிமாண்டி காலனி வீடு தொடர்பாக முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் 2வது டிமாண்டி காலனி வீடு என நெட்டிசன்களால் அழைக்கப்படும் பாழடைந்த வீட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசோக் நகர் கண்ணப்பன் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 2008ஆம் ஆண்டு 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். 18 வருடங்களாக ஆள் நடமாட்டம் இல்லாததால் அந்த வீடு தற்போது பாழடைந்து கிடக்கிறது. திகில் அனுபவத்திற்காக இந்த வீட்டிற்குள் நள்ளிரவில் நுழையும் நெட்டிசன்கள் பல்வேறு கட்டுக்கதைகளை சோஷியல் மீடியாவில் பரப்பிவிட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கவே வீட்டிற்குள் யாரும் நுழைய முடியாதபடி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்நிலையில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு வாசகம் வைக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
அப்படி என்ன நடந்தது? ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லாத்தூரில் செயல்பட்டு வரும் 2 டாஸ்மாக் கடைகள் குடியிருப்பு பகுதியில் உள்ளதால் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தின் போது வந்த ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்கள் வழிவிட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வாசலில் இருந்த இருசக்கர வாகனங்கள் திருடுவதில் புதிய நுணுக்கங்களை திருடர்கள் கையாண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடர்கள் அலேக்காக தூக்கி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரேபரேலி ஷிவ்கர் சாலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பாய் ஃப்ரெண்டை நம்பி அவரோட பேச்சுலர் ரூமுக்கு போன பட்டதாரி இளம்பெண் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை, பீர் பார்ட்டி, அமானுஷ்ய பூஜைன்னு இந்த சம்பவத்தோட பின்னணி நம்ம இதயத்தை ரணமாக்குது. காதலியை குத்தி கொலை செய்துவிட்டு அந்த இளம்பெண்ணின் ஆத்மாவை அன்போடு வா வா என அழைத்த சூனியக்கார காதலன் இவர்தான். இந்த இளைஞரின் பெயர் பியூஷ் தம்னோட்டியா. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதியில் தனியாக வசித்து வந்த பியூஷுக்கு அதே பகுதியில் MBA படித்து வந்த ஒரு இளம்பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சென்ற பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு டேட்டிங் செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அந்த இளம்பெண்ணை பியூஷ் அவருடைய பேச்சுலர் அறைக்கு அழைத்து சென்றுள்ளார். பாய் ஃப்ரெண்டை நம்பி சென்ற அந்த பெண் அங்கு நடக்கவிருக்கும் படுபயங்கரத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அன்றிரவு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டிலேயே சிறைப்பிடித்த பியூஷ் அவரை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளது ஒட்டுமொத்த மத்திய பிரதேசத்தையும் குலை நடுங்க வைத்துள்ளது. ஆம், பியூஷ் இளம்பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இளம்பெண்ணின் கை, கால் மற்றும் கண்களை கட்டி போட்டு ராட்சத அவதாரம் எடுத்த பியூஷ் அந்த இளம்பெண்ணை சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணின் மார்பில் கத்தியே உடைந்து போகும் அளவிற்கு பல முறை குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து கூலாக வெளியே சென்ற பியூஷ் பியர் பாட்டில்களை வாங்கி வந்து காதலியின் பிணத்தின் அருகிலேயே அமர்ந்து விடிய விடிய குடித்துள்ளார். போதை தலைக்கேறியதும் தன்னுடைய காதலியின் ஆத்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தவர் யூடியூப் வீடியோக்களை பார்த்து இறந்தவரின் ஆவியை அழைப்பதற்கான ஸ்பெஷல் பூஜைகளையும் செய்துள்ளார். ஆனால் இறந்தவரின் ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியாததால் பிணத்தை வீட்டிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து பியூஷ் தப்பி சென்றுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசிய பிறகே நடந்த மொத்த சம்பவமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காதலியை கொன்று தப்பி ஓடிய பியூஷை சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து ட்ரேஸ் செய்த காவல்துறையினர் மும்பையில் கைது செய்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே பியூஷின் அமானுஷ்ய நம்பிக்கையில் உள்ள மர்மங்கள் விலகும்.